அனைவருக்கும் வணக்கம். நிறைய இந்த மாவட்ட வழக்கறிஞர்கள் நியமனத்தில் நிறைய தவறான தகவல்கள் பரவிட்டே இருக்கு. ஸோ இதுவரைக்கும் இல்லாத அளவில் தமிழகம் முழுவதும் அரசு வழக்கறிஞர்கள், அதாவது உயர்நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இல்லை உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பான வழக்கறிஞர்கள் யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டு வர்றார்களோ, அது இல்லாமல் மாவட்ட ரீதியாக மற்ற மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து நீதிமன்றங்களுக்கும், அனைத்து நீதிமன்றங்களுக்கும் ரொம்ப ப்ராப்பராக இது வரைக்கும் இல்லாத அளவு தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ஸோ மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உட்பட்ட என்னென்ன ப்ராசஸோ அதை கிளியராக ஃபாலோ பண்ணி அதன்படி தான் போடப்பட்டது. இது வரைக்கும் எந்த ஜிஓவும் பாஸ் பண்ணப்படலை. நேற்று சாயந்தரத்தில் தான் ஜிஓவை பாஸ் பண்ணுது. ஸோ நிறைய இடத்துல தவறான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டதாகவும், இல்லை இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட்ட இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. அந்த தகவல் முற்றிலும் உண்மை இல்லை. நேற்று சாயந்தரத்துலேருந்து தான் ஜிஓ ரிலீஸ் ஆகுது. நிறைய இடத்துல போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பண்ணுறப்போ நிறைய அதில் மூலியமாக நியமிக்கப்பட்டதாக தகவல்கள், அதெல்லாம் தவறான தகவல். ஒரு விஷயம் நம்ம கிளியராக சொல்லிக்கிறோம், அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்றுள்ளது. என்கிட்ட பல பேர் எல்லா மாவட்டத்திலும் சொல்கிறது என்னன்னா, இதான் முறை ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் ஒவ்வொரு இடத்துலையும் 5000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நூற்றுக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் மாவட்ட அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அனைத்தையும் வேலிடேட் பண்ணி யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்களோ அவர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உட்பட்ட அனைத்து ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்துட்டுருக்கு. அதனால் அது எந்த உண்மையும் இல்லை. யாராவது இதில் பணம் வாங்கி கொண்டோ இல்லை யார் பேரையாவது தவறாக பயன்படுத்தினாலோ கண்டிப்பாக அவர்கள் புகார் அளிக்கலாம். புகார் அளித்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எந்த தயக்கமும் இல்லை. இல்லை யாராவது பணம் பெற்றார்கள் இல்லை யார் பேரையாவது பயன்படுத்தினார்கள். 2 நாளுக்கு முன்னாடி கூட என்னுடைய பேரை பயன்படுத்தி சோலாரில் யாரோ ஒரு நபர் தவறாக பயன்படுத்தி வசூலில் ஈடுபடுறான்னு வந்துச்சு. உடனடியாக நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாட்களுக்கு முன்னால் அவர் கைது செய்யப்பட்டார். ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அவர் ஆல்ரெடி கஸ்டடியில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி யாராவது அமைச்சர் பேரோ இல்லை வேறு யாராவது எங்கள் கட்சியினர் பேரோ இல்லை வேறு யார் பேரையோ தவறாக பயன்படுத்தினார். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நபருடைய என் பேரை பயன்படுத்துகிறாருன்னு என் அலுவலகத்திலேருந்து கூப்பிட்றான்னு சொல்லி தகவல் வந்தது. உடனடியாக நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நபர் கைது செய்யப்பட்டு விட்டார். 2 நாள் ஆச்சு. அது மாதிரி யாரெல்லாம் இதில் தவறாக நடந்துக்கிறாங்களோ இல்லை யார் பேரை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ உடனடியாக புகார் அளித்தால் 100% வெளிப்படைப்பாக தான் எல்லா ப்ரெஸ் அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை இல்லை. அந்த மாதிரி யாரும் இல்லை யாரையும் இது வரைக்கும் நியமனம் செய்யப்படவில்லை. அந்த செய்தி வந்தது. அந்த மாதிரி ஏதாவது நியமனம் இருக்கா? இல்லை. நேற்று சாயந்தரத்தில் தான் நியமனங்களை ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவங்க வேலிடேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் எடுத்து பண்ண பிறகு தான் நேற்று சாயந்தரத்தில் தான் 3 மாவட்டத்திற்கு அப்பாயின்மெண்ட் போயிருக்கு. நிறைய இடத்துல அந்த மாவட்ட ஆட்சியர் ஏன்னா அவங்க கலெக்டர் மீட்டிங் முடிச்சுட்டு போய் அவங்க அப்ளிகேஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி அவங்க எல்லாம் ஒவ்வொன்றையும் செக் பண்ணிவிட்டு அவங்க வேலிடேஷன் பண்ணுறப்ப அதையே நிறைய பேர் தவறாக அப்பாயின்மெண்ட்டு நினச்சி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த அப்பாயின்மெண்ட்ஸும் நேற்று சாயந்தரத்தில் தான் ஜிஓ பாஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். இதான் ரொம்ப க்ளீனாக போட்டிருக்கோம். இன்னொன்று அடிஷ்னல் என்னென்னா, இப்போ போடுற அப்பாயின்மெண்ட் 6 மாதம் டெம்பரரி தான். ஏன்னால் யாராவது ஒரு தவறான நபர்களோ இல்லை தவறான தகுதி இல்லாத நபர்களோ ஏன்னா 800க்கு சுமார் ஒரு 800 அப்பாயின்மெண்ட்ஸு மாவட்டத்துக்கு கீழே போட போகிறோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருக்கும் பட்சத்தில் நமக்கு 6 மாதத்துக்கு டெம்பரரியாக தான் இப்போ இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க போகுது. அதற்கப்புறம் தான் பெர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ 6 மாதம் டெம்பரரியான இருக்கிறது தான் இப்போதைக்கு ஜிஓ பாஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். எந்த தவறும் நடக்காமல் நேர்மையாக நியாயமாக அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுறது தான் முதல்வருடைய உத்தரவு. அதன்படி தான் நடந்துகிட்ருக்கு. நிறைய தவறான தகவல், லஞ்சம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது யாருடைய பெயரையாவது பயன்படுத்தி யாராவது பணம் வாங்கியிருந்தால் 100% கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்றம் இல்லை. உள்ள ஒரு சில பேர் அவங்களுடைய போட்டியின் காரணமாக புகார் அளிக்க சொல்லுங்கள். யாராவது இந்த மாதிரி இவர் பேரை சொன்னாங்க, இவங்ககிட்ட பணம் கொடுத்தேன்னு சொன்னாங்கன்னா 100% நடவடிக்கை எடுக்கும். அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ உள்ளேருந்து ஒரு சில செய்திகள் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்கன்னு வந்துச்சு. எந்த அப்பாயின்மெண்ட் இது வரைக்கும் பண்ணலை. நேற்று சாயந்தரத்தில் தான் ஒவ்வொரு மாவட்டமும் அவங்களுடைய இதில் ஜிஓ பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை எந்த அப்பாயின்மெண்ட்டும் நடக்கவில்லை. ஸோ ஒரு சில செய்திகள் வந்தது. அதுக்கப்புறம் நேற்றிலிருந்து அது சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்த காரணத்தினால் இதற்கான விளக்கத்தை கொடுக்க நினச்சோம்.